பிச்சுமணி. ஹாய் ஆல், வெல்கம் டு லைஃப் ஆஃப் பிச்சுமணி. நம்மளோட ஃபிஷ்ஷஸ்க்கு நல்ல ஹை ப்ரோட்டீன் லைஃப் ஃபுட் தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சர் நான் பண்ண போகிறேன். நான் 2 பேக் மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்கே இதில் 2 பேக் இருக்குது. ப்ளஸ் மொய்னாவுக்கு ஃபீட் பண்ண ஈஸ்ட்டும் சேர்த்து வாங்கியாச்சு. எல்லா மொய்னாவும் லைவாக தான் இருக்குது. நல்லா பார்த்தாலே தெரியுது, நல்லா ஆக்டிவாக இருக்குது. இந்த பேக்கெட்டில் ஒரு ஆஃப் பேக்கெட்டு நான் மாடியில் வச்சுருக்கேன். ஆல்கே ஃபுல்லாக இருக்கிற ஒரு கிளாஸ் டேங்க்கில் நான் ஆஃப் கல்ச்சரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த மொய்னா கல்ச்சர் நமக்கு கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடிஷ்னலாக நான் ஒரு 2 டேங்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் இதை நான் ஆட் பண்ணிப்பேன். பாருங்கள், ஹாஃப் பேக்கெட் ஆட் பண்ணியாச்சு. மீதி ஒரு ஹாஃப் பேக்கெட் இருக்குது. இதை நம்ம கொண்டு போய் நம்ம இந்த பிளாஸ்டிக் டப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓல்டு வாட்டர் தான். இதுலேயும் கொஞ்சம் ஆல்கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் மீதி இந்த பேக்கெட்டில் இருக்க மொய்னாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ மொய்னா நல்லா கல்ச்சர் ஆகிறதுக்கு நமக்கு ஆல்கே ஃபார்ம் ஆகணும். ஸோ நமக்கு இந்த செட்டப்லாம் ஒரு பார்ஷியலாக சன்லைட் போடுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கணும். தென் நம்மள்ட்ட இருக்க இந்த இன்னொரு பேக்கெட் மொய்னாவை இந்த சிமெண்ட் டேங்கில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேங்க் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால இந்த பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணால் தான் நம்ம கல்ச்சர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டேங்க்கும் நல்லா ஆல்கேஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்ஷியலாக தான் சன்லைட் போடும். பார்த்தாலே தெரியும், வாட்டர் கொஞ்சம் க்ரீனாக இருக்கு பாருங்கள். மொய்னாஸ் நல்ல கல்ச்சர் ஆகுன்னா அதுக்கு மெயின் சோர்ஸாக ஆல்கேஸ் தான் நல்ல ஃபுட்டாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா ட்ரை ஈஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் நம்ம அரிசி கழுவுன ரைஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய மொய்னாவுக்கு ஈஸ்ட்டு தான் ஃபீட் பண்ணுறேன். கொஞ்சம் ட்ரை ஈஸ்ட் எடுத்து இது மாதிரி வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்ருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி 1 டைம் ஃபீட் பண்ணிட்டேன். இது செகண்ட் டைம். இந்த ஈஸ்ட் எடுத்து அப்படியே நம்ம மொய்னா இருக்க டேங்க்கில் அப்படியே ஊற்றிடலாம். 3 டேஸ் ஒன்ஸ் ஈஸ்ட் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் வாட்டர் க்ளவுடி ஆகும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப க்ளவுடியாக ஆகக்கூடாது. நம்ம எல்லா டேங்க்லேயும் ஊற்றிடலாம். இப்போது நம்ம எல்லா மொய்னாவுக்கும் இப்போது ஈஸ்ட்டு ஃபீட் பண்ணியாச்சு. நான் இந்த மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சர் செட்டப் ரெடி பண்ணி ஒரு 4 டேஸ் ஆச்சு. இதை பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா மொய்னாஸ்லாம் நல்லா கல்ச்சர் ஆகிருக்கு. நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணப்போ வாட்டர் நல்லா க்ளவுடியாக ஆச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியுது, நல்லா வாட்டரில் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம திரும்ப ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் மொய்னா சாப்பிட்டு நல்லா கல்ச்சர் ஆகும். இது பார்த்திங்கன்னா இந்த நம்ம டபுளில் வச்சுருந்த செட்டப்பு மொய்னா நல்லா கல்ச்சர் ஆகிக்கணும். ஒரு 1 வீக் கழித்து நம்ம ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு எடுக்க மொய்னா கல்ச்சர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சிமெண்ட் டேங்கில் என்ன ரிசல்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பகலில் நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் மொய்னாலாம் ஒன்றுமே பகலில் தெரியல. ஸோ நைட்டில் ஃப்ளாஷ் அடித்து பார்த்தா மொய்னாலாம் நல்லா தெரிஞ்சுது. ஆனால் ஃப்ளாஷ் லைட்டை பார்த்து மொய்னாலாம் அட்ராக்ட் ஆகி ஃப்ளாஷ் லைட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மொய்னாலாம் குட்டி குட்டியாக மூவ் ஆகிட்டுருக்கு. இது பெரிய டேங்க்குனால மொய்னா மல்டிப்ளை ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்குது. தென் மொய்னா கல்ச்சர் அதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் மொய்னா கல்ச்சர் ஆகும். ஃப்ரெஷ் வாட்டர் அப்புறம் நல்ல ஆல்கேஸ்லாம் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அது நல்லா மல்டிப்ளை ஆகும். வாங்க கிளாஸ் டேங்கில் இருக்க மொய்னா பார்க்கலாம். நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ மொய்னா வந்திருக்கேன்ட்டு. இந்த க்ரீன் வாட்டரில் மொய்னா நல்லாவே கல்ச்சர் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ மொய்னாஸ் இருக்குன்ட்டு. எல்லாமே கொஞ்சம் நல்லா க்ரோத் நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே சைஸ் கொஞ்சம் பெரிய மொய்னாஸாக தான் இருக்குது. இந்த கல்ச்சர் போதும் என்னோடய பீட்டா ஃப்ரைஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணுறதுக்கு. நீங்களும் உங்களோட ஃபிஷ்ஷஸ்க்கு நல்ல ஹை ப்ரோட்டீன் சோர்ஸாக ஃபுட் கொடுக்கணுன்னா இந்த மொய்னா கல்ச்சரை ட்ரை பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். This is Sandy signing off. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.